கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். இன்றைக்கு 39வது நாளாக ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. மோசே அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் பயந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதாக இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இதுவரை இந்த சிலுவையின் காரியத்தை குறித்து கடந்த 38 தினங்கள் நாம் தியானித்தோம். அதிலே சிலுவையின் மேல் கிடைத்த ஆசீர்வாதங்கள், சிலுவையின் மூலமாய் கிடைத்த நன்மைகள், சோதனைகளை ஜெயிக்கிற பலன், சோதனையின் வழியாய் நாம் போகும்போது ஆண்டவராய் இயேசு நமக்கு எப்படி உதவி செய்கிறார், அந்த சோதனையில் எப்படி நிலைத்திருப்பது, எப்படி நிலைத்திருந்து இறுதியிலே அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்வது என்றெல்லாம் நாம் தியானித்தோம். அதன் வரிசையிலே அந்த சிலுவையிலே மத்தியஸ்தராய் நமக்கு அருளப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிரு இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். இங்கே அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நன்மையானவைகளை பேசும் இரத்தம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் எப்பொழுதெல்லாம் அறிக்கை பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. சாத்தானின் அஸ்திபாரங்கள் இயேசுவின் இரத்தத்தை பற்றிய வார்த்தைகளை கேட்டவுடனே அவைகள் அதிர்ந்து போகிறது. அந்த அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. சாத்தான் பயப்படுகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அவன் பயப்படுகிற ஒரே இடம் இயேசுவின் இரத்தம். அவன் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருவது இயேசு சிலுவையிலே மரித்து அவர் இரத்தம் சிந்தினதுதான். அவருடைய தலை நசுக்கப்பட்ட நாள். ஆகையால் இரத்தத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுதே ஒரு மீட்பு உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. எப்படி நன்மையானவைகளை பேசுகிறது? 1 யோவான் 1:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நம்முடைய பாவ மன்னிப்பை தருகிறது. 1 பேதுரு 1:18-19 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு மீட்பு கிடைக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம், நித்திய ஆக்கினைக்கு தப்புகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இரத்தம் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. எபிரேயர் 13:12 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எபிரேயர் 10:19 வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் நேரடியாய் தேவனோடு நெருங்குகிறதற்கு இந்த இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. யோவான் 6:53-54 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இரத்தம் தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. 1 பேதுரு 2:24 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இயேசுவின் இரத்தம் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறது. வெளிப்படுத்தல் 12:12 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இரத்தம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது. ஆம், இயேசு நமக்காய் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் இத்தனை நன்மைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் இரத்தம். இந்த இரத்தம் இத்தனை நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறது அல்லவா? அந்த இரத்தம் தொடர்ந்து நமக்காக செயல்படும். தொடர்ந்து போன்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். சிலுவையின் பாடுகளை நாம் தியானித்து வருகிற இந்த நாட்களிலே, தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே, இந்த காலகட்டத்திலும் இந்த இரத்தம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய மீட்பு இந்த நன்மைகளை பேசும் காரியங்கள் தான். இது நாம் சிலுவையின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இதன் வழியாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். God bless you. ஆமென்.